ஜோதி, ஜோதி, எங்கம்மா இருக்க? ஆபீஸ்ல ஒரே டென்ஷன், தலை வலிக்குது. ஒரு டீ போட்டு கொடுமா. ம் வேற எங்க இருப்பேன்? ஹாலை விட்டா கிச்சனு, கிச்சனை விட்டா ஹாலு, இங்கதான் இருப்பேன். சொல்லுங்க, என்ன வேணும்? ம் தலை ரொம்ப பயங்கரமா வலிக்குது, ஒரு டீ போட்டு கொடுமா. ம் மணி 5:30 ஆனா போதும். வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே எங்க தான் வருமோ இந்த தலைவலி. எப்பா, இருங்க போட்டு தரேன். என்னம்மா, டீ போட்டுட்டியா? போட்ட இருங்க, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு. ஏங்க, ஆபீஸ்ல இருக்கும்போது தலைவலி வந்தா என்ன பண்ணுவீங்க? கேன்டீன்ல டீ குடிப்பேன். அதையும் கேக்குற? தினம் 5:30 மணியானா வேலையை விட்டு வீட்டுக்கு வந்த உடனே என் உயிரை எடுக்கிறீங்க. தலை வலிக்குது, டீயை போடுங்க. ஆபீஸ் வந்து கிளம்பும் போதே குடிச்சிட்டு வந்தா அந்த தலைவலியை கொஞ்சம் மிச்சமாகும்ல. அந்த டீயை குடிச்சா தலைவலி அப்பதான் தீரும். ஆனா எனக்கு தான் தீரா தலைவலியா இந்த குடும்பத்துல ஒரு தலை வலி இருக்க. நான் யார சொல்றேன்? இந்த தலைவி தான் சொல்றேன். இருங்க, டீ போட்டுட்டு வரேன். என்னம்மா, டீ போட்டாச்சா? ம் எல்லாம் போட்டாச்சு போட்டாச்சு. இந்தாங்க, டீயை குடிங்க. இவகிட்ட இந்த டீயை வாங்கி குடிக்கிறதுக்குள்ள எத்தனை கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு பார். இந்த டீயை குடிச்சதுக்கு அப்புறமாவது தலைவலி கொஞ்சமாவது குறைதான்னு பார்ப்போம். என்னங்க, எப்ப ஆபீஸ் வந்து வீட்டுக்கு வந்தீங்க? நான் வேணா உங்களுக்கு சூடா டீ போட்டு எடுத்துட்டு வரவா? நான் வீட்டுக்கு வந்து 10 நிமிஷம் ஆச்சு. ஆமா, எங்க போயிருந்த? பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட பேசிட்டு இருந்தேங்க. அதான பார்த்தேன். நீ பேச ஆரம்பிச்சுட்டா சீக்கிரத்திலேயே முடிப்ப. போ, போய் சீக்கிரமா டீயை போடு. உங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு டீ போட்டு தரேங்க. என்னடா இது, நான் டீ கேட்டா 1000 கதை பேசி அதுக்கப்புறம் தான் டீ போட்டு கொடுப்பா. இன்னைக்கு ஏடான்னா அவளே டீ போட்டு தர சொல்றா. இன்னைக்கு சம்பள நாள் கூட இல்லையே. ஒன்னும் புரியல. நமக்கு நல்ல டீ வந்தா சரிதான். என்னங்க, நான் ஆண்டி வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அங்க ஆண்டி ஒரு டீ போட்டு கொடுத்தாங்க. அந்த டீ ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த டீ பேரு மசாலா டீயா. அந்த மாதிரி டீ நான் உங்களுக்கு போட்டு தரேங்க. என்னது, மசாலா டீயா? சாதாரணமா டீ போட ரொம்ப நல்லா போடுவேன், இதுல வேற மசாலா டீயா? போடுமா, போடு. என்னங்க, டீ போட்டுட்டேன், ஆனா அதுல என்ன மசாலா போடுறதுன்னு தெரியல. உங்களுக்கு என்ன மசாலா பிடிக்குங்க? சக்தி மசாலாவா இல்ல ஆச்சி மசாலாவா? சொல்லுங்க. என்னது, சக்தி மசாலா ஆச்சி மசாலா போட்டு டீ டீ போடுறியா? அம்மா, எதை போன ஒரு விவசாய இல்ல, என்ன ஆளை விடையம்மா. என்னங்க, எங்க போறீங்க? நான் ஆசையா மசாலா டீ போட்டு கொண்டு வந்தா அதை கூட குடிக்காம வேணான்னு போறீங்களே. நீ ஆசையா செய்யறது எல்லாமே எனக்கு ஆபத்தா தானே முடியுது. உன்னால நான் எத்தனையோ வாட்டி தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு தண்டம் கட்டியிருக்கேன். மறுபடியும் என்னால ரிஸ்க் எடுக்க முடியாதுமா. நீ பாக்குற டைலுக்கு நான் தான் கிடைச்சேனா? என் ஆளை விடு, நான் எங்கேயாவது போய் டீ குடிச்சுக்கிறேன். ஒரு டீக்காக உயிரவா விட முடியும்? போங்க போங்க, எங்க போய் எங்க வரணும்? இங்க தானே வரணும். அப்ப பேசிக்கிறேன். ஆஹா, வீட்டுக்கு வந்த உடனே கேட்பாளே, எங்க போனீங்க, எந்த கடையில டீ குடிச்சீங்கன்னு. நான் என்ன சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? சாதாரணமாவே பயங்கரமா கத்துவா. இந்த கடை பேரை கேட்டா இன்னும் பத்திரகாளியா மாற்றுவா. எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் பாத்திர வேண்டியதுதான்.
என்னங்க, வீட்டுக்கு வந்தாச்சா? எங்க போனீங்க? எந்த கடையில் டீ குடிச்சீங்க? டீ எப்படி இருந்தது சொல்லுங்க. சம்சாரம் வீட்டுல டீ குடிச்சோமா, டீ ரொம்பவே நல்லா இருந்தது. என்னது, சம்சார வீட்டுல டீ குடிச்சீங்களா? நான் ஒருத்திங்க குத்துக்கல்லு மாதிரி இருக்கேன், நான் போட டீ ஒன்னா உனக்கு கசக்குது. சம்சார வீட்டுல டீ வந்து இனிக்குதா? நான் ஒருத்திங்க வீட்டுல இருக்கேன், உனக்கு இன்னொரு பொண்டாட்டி வர கேக்குதா? எம்மா தாயே, அது நம்ம பக்கத்து தெருவுல புதுசா ஆரம்பிச்ச டீ கடை பேரு. புது டீ கடைன்னு சொல்லாம தெரியாம சம்சாரம் வீடுன்னு அந்த கடை பேரை சொல்லிட்டேன். ஒன்ன ஒருத்த கட்டியே மல்லு கட்ட என்னால முடியல, இல்ல இன்னொருத்தி வேறையா? ஏம்மா, என்ன விடுதம்மா தாயே. அதான பார்த்தேன், உங்க மூஞ்சிக்கு என்னை தவிர வேற யாரு கிடைப்பா? கட்டின்னு வர ஒண்ணு என் உயிர் எடுக்குது. உன்னை கட்ட பிறகு இன்னொருத்தைய பத்தி கனவா நினைச்சு பார்க்க முடியுமா? டீ கேட்டாலும் குத்தமா இருக்கு, குடிச்சிட்டு வந்தாலும் குத்தமா இருக்கு. இதோட எனக்கு டீவே வேணாம், என்னை நிம்மதியா விடுங்க, இங்க அதுவே போதும். நண்பர்களே, புது கடைக்கு டீ குடிக்க போனா கடையோட பேரை பார்த்துட்டு போங்க, இல்லைன்னா நாம பேய்கிட்ட மாறிக்க வேண்டியிருக்கோம். பத்திரம். புரியுதா?